அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம கரூர் பக்கத்தில ஒரு ஊர்ல ஜீவசமாதி அடைந்த ஒரு கோயில் கோயில் மாரி வச்சிருக்காங்க. அதில வந்து வருடம் திருவிழாலாம் நடத்துறாங்க போட்டிருக்குது. ஏற்கனவே ஒருத்தர் வந்து அதில இந்த எச்சில் இலைகள உருள்வது, அங்க பிரதட்சணம். இந்த கோயில சுற்றி பார்த்தீங்கன்னா, அம்மன் கோயில சுற்றி, முருகன் கோயில சுற்றி எல்லா கோயில்லயும் அங்க பிரதட்சணம் வருவாங்க. கோயிலை சுற்றி அந்த சன்னிதானத்த அந்த இது சாரி அந்த அம்மனை நடுவுல சாமியை நடுவாக வைத்து, இது இப்படி சுற்றி சுற்றி வருவது என்பது ஒரு அங்க பிரதட்சணம் வருவதுன்னு சொல்றது அது. அது வந்து ஒரு மத நம்பிக்கை. மத நம்பிக்கைனா கிட்டத்தட்ட மூடப்பழக்கம் அப்படின்னே சொல்லலாம். எந்த கடவுளும், எந்த சாமியும் நீங்க வந்து உங்களுடைய உடலை வருத்திக் கொண்டு வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, எப்படி விளக்கம் நிறைய சொல்ற மாரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, அம் ஒ இந்த பழனிக்கு பாத யாத்திரைக்கு நான் வந்து வெங்காய வியாபாரம் பண்றோமா, அதனால வீடு வீடா போயிட்டு வெங்காய வியாபாரம் பண்றது நம்ம வேலை. வண்டியில டூ வீலர் வச்சு வெங்காய வியாபாரம் பண்றோம். அப்போ அப்படி பண்ணும்போது இந்த காஜாமலை சைடு ஒரு அக்கா வந்து என்ன பண்ணாங்க, இந்த நடைப்பயணமா போனாங்க. நடைப்பயணமா போனதில வந்து கொஞ்ச நேரம் அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது. நடந்து பழனிக்கு நடைப்பயணமா போம்போது, பின்னாடி வந்து ஒரு வண்டி மோதிடுச்சு. அந்த அக்கா கீழ விழுந்து தலையில அடிபட்டு, ரொம்ப அன்கண்டிஷன் ஆகி, அதுக்கப்புறம் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கிட்டத்தட்ட ரூ. 10,00,000க்கு மேல செலவு பண்ணி, அவர்களுடைய மூளை செயலிழந்து போகக்கூடிய நிலைமைக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி, இப்போ கொஞ்சம் பரவால்ல. ஆனாலும் அவர்களால் வந்து முதல்ல பார்த்த மாரி யாரையும் அடையாளம் அடையாளம் காண முடியவில்லை. முதல்ல இருந்த மாரி அந்த ஸ்பீடு இல்ல, சுறுசுறுப்பு இல்ல, ஒரு மதனத்தன்மை இது வந்துருச்சு. இப்போ பாத யாத்திரை வாங்கன்னு சொல்லிட்டு முருகனோ, மாரியம்மனோ எந்த சாமியும் அழைக்கல. இவர்களாக பாத யாத்திரை போனாங்க. பாத யாத்திரை காலங்காலமா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் கூட ஒருத்தர் சொன்னார். அதெல்லாம் போய் நீ ஏன்டா பேசுற அப்படின்னு. இல்ல, பாத யாத்திரை காலங்காலமா போயிட்டு இருந்தது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலை, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைங்கிறது வேறு. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 10, 20 வருடங்களாக இந்த வந்து 15 வருடங்களுக்கு முன்பு இவ்வளவு வாகனங்கள் இல்லை. இவர் இத்தனை கார்கள் இல்லை, இத்தனை மோட்டார் சைக்கிள் இல்லை. டிவிஎஸ் 50 தான் பெரும்பாலும் நிறைய பேத்துக்கிட்ட இருக்கும். நிறைய ஒரு நடுத்தர வர்க்கம், அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, போகிறவங்க வரவங்க இந்த லேம்ப்ரெட்டா ஸ்கூட்டர் வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போனவங்க இந்த என்ஃபீல்டு புல்லட், அந்த கிராமங்களில் கொஞ்சம் பண்ணையார் மாதிரி இருக்கிறவங்க, கொஞ்சம் கட்சிக்காரங்க புட்டு 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 புல்லட்டில் போவாங்க. இவ்வளவு தாங்க வண்டி இருக்கும். நம்மளை மாதிரி ஏழைகளினுடைய வீட்டெல்லாம் சாதாரண இந்த மோட்டார் சைக்கிள் தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வந்து டிராஃபிக்கே இருக்காது. பஸ்ஸே பழனிக்கே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 பஸ்ஸு போகுதா, திருச்சியிலேருந்து போகுதாங்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் பாத யாத்திரையெல்லாம் ஓகே. அவங்க பாட்டுக்கு போனாங்க. கையில் ஒரு லாந்தர் லைட்டை இழுத்துக்கிட்டு, ஒரு இது மண்ணெண்ணெய் விளக்கு இழுத்துக்கிட்டு, இல்லைன்னா பெட்ரோமாக்ஸ் லைட்டு, அது கூட பெட்ரோமாக்ஸ் லைட்டு கூட வேலைக்கு ஆகாது. லாந்தர் லைட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு, லாந்தர் லைட்டுன்னு சொல்லுவாங்க அதை. அது மாதிரி கையில் பிடிச்சிட்டு அப்படியே பாத யாத்திரையாக போயிருக்காங்க. டார்ச் லைட் வச்சுட்டு பாத யாத்திரையாக போயிருக்காங்க. அது ஒரு காலகட்டம். ஆனால் இப்போ வந்து அப்படியே ஒரு 100 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர், 140 கிலோமீட்டர் வேகத்தில் கார்கள் பறக்குது பைபாஸில். கார்கள் மட்டுமா, புல்லட்டு, இப்போ வண்டி, டூ வீலர், கார்களுக்கு நிகராக போட்டி போட்டு கொண்டு போகக்கூடிய வேகங்கள்லாம் டூ வீலர்லாம் வந்துருச்சு. இப்போ ரோடையே அடைச்சிக்கிட்டு தான் போகுது. கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி லேசாக அங்கிட்டு ஒரு 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 அடி அங்கிட்டு நவுந்தினாக்கா அடித்து தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிராஃபிக்கில் நடைப்பயணம் எல்லாம் சாத்தியப்படுமா? அதுவும் இரவில் நடக்குதெல்லாம் சாத்தியப்படுமா? பின்னாடி வந்து அந்த அக்கா மேலே பின்னாடி வந்த ஒரு வண்டி மோதி கீழே விழுந்து இவ்வளவு பிரச்சனைகள் ஆளாகி ரூ. 10,00,000க்கு மேலே செலவு பண்ணி அந்த பழைய நிலைமைக்கு அவர்களால் வர முடியல. அப்போது ஏன் அந்த முருகனோ, அந்த மாரியம்மனோ, இந்த நமக்காக பாத யாத்திரை வராங்க அப்படின்னு அந்த சாமி காப்பாற்றலை. ஏன் காப்பாற்றலைன்னா, சாமி எப்பயுமே எதுவுமே பண்ணாது. அது பாட்டு செவனேன்னு உட்காந்துருக்கும். நம்ம அது மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நம்ம செஞ்ச சிலை மேலேயே ஒரு கல்லை எடுத்து சிற்பிகிட்ட கொடுத்து சிற்பமாக செதுக்கி முருகனாக, மாரியம்மனாக வழிபட்டு வருகிறோம். அது ஒரு மத நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆனால் அந்த கடவுள் வந்து நமக்கு எதுவுமே செய்ய மாட்டார். நல்லதும் செய்ய மாட்டார், கெட்டதும் செய்ய மாட்டார். ஏன்னா அது ஒரு கல், அவ்வளவுதான். அதற்கு உயிர் இல்லை. உயிர் இருப்பதாக, உயிர் ஊட்டுவதாக, மந்திரங்களின் மூலம் உயிர் கொடுப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். அதெல்லாம் சுத்த பொய், ஹம்பக்கு. கடவுள் ஒன்று இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. நம்மளே கடவுள்னா நம்மளை படைச்சவன் தான் கடவுளாக இருக்குமே ஒழிய, நம்ம படைச்ச கல் எப்படி கடவுளாக முடியும்? அதனால் இது வந்து ஒரு ஹம்பக்கான வேலை, மூட நம்பிக்கைகளை உருவாக்கக்கூடிய வேலை. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னா, மத சுதந்திரம் உடையவர்கள் தான் சொல்லுது. மனசாட்சிப்படி எல்லாரும் மனசாட்சிப்படி செயல்படுகிற சுதந்திரம் உடையவர்கள் ஆவார்கள். தம் மதத்தை தழுவ, மேற்கொள்ள மற்றும் பரப்புவதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தங்களுடைய மதத்தை ஏற்பதற்கும் பரப்புவதற்கும் அதை தழுவுவதற்கும் எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க,
சமுதாய நல்வாழ்வும் சீர்திருத்தங்களும் அல்லது இந்துக்களுடைய கோயில்கள் மற்றும் மதசார்பற்ற இடங்களும் இந்து மதத்தை சார்ந்த எல்லா வகுப்பினர்களுக்கும் பாகுபாடின்றி தேர்ந்து வைக்கப்படுவதற்காக தேவைப்படும் சட்டத்தை அமல்படுத்துவதற்கும் அல்லது அத்தகைய புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கும் இந்த அரசை தடுக்க முடியாது, அரசாங்கத்தை தடுக்க முடியாது. அவர்கள் அவர்களுடைய அந்த இந்துக்கள் எல்லா இந்துக்களுக்கும் பாருங்க, ஸ்டாலின் எல்லா இது ஒரு ஆர்டர் போட்டார். கலைஞர் போட்ட ஆர்டரு, பெரியாரினுடைய ஆசை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும், அனைத்து சாதியினரும் கருவறைக்குள் போகணுங்கிறது. இப்போ 25வது ஆர்டிக்கல் 25 ஆவணா 2ல் ஆவணால சொல்கிறாங்க, திறந்து வைக்கப்படுவதற்கு எல்லா வகுப்பினருக்கும் பாகுபாடின்றி திறந்து வைக்கப்படுவதற்கு தேவைப்படும் சட்டத்தை அமல்படுத்த அல்லது அத்தகைய புதிய சட்டத்தை ஏற்றுவதற்கு அரசுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிகல் 25 படி தான் கலைஞரும் அந்த எல்லாரும் அர்ச்சகராகலாங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். அதையும் பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில நீதிபதியில் மாட்டி சிக்கி சிதறி அதை நிப்பாட்டிட்டாங்க. திருப்பி ஸ்டாலின் சட்டம் போட்டார். அதை சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அமலும் படுத்தினார். அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் போய் ஏதாவது இந்த பார்ப்பனர்கள் உள்ள பொழிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணி குட்டியாட்டம் பண்ணிடுறாங்க. இது இவ்வளவு தாங்க சொல்லியிருக்குது இந்த 25 ஆர்டிக்கலில். மூட நம்பிக்கைகளை வளர்க்கணுங்கிறது சொல்லலை. மூட நம்பிக்கைகளை வளர்க்கணுங்கிறது தான் இந்து மதம். இந்த 25வது சட்டம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. 25, 26, 27, 25, 26, 27, 28 இந்த 4 பிரிவுகளும் 4 சட்ட பிரிவுகளும் அதை தான் பேசுகிறது. மூட நம்பிக்கைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டப்பிரிவுகளை 25வது சட்ட ஆர்டிக்கலில் எதுவுமே இல்லை. இது மூட நம்பிக்கை. எச்சில் இலையில் உருளுவது என்பது மூட நம்பிக்கை. இப்போ நம்மளை வீட்டில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக இப்போ நான் நக்கி நல்லா எப்படியெல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் பொது எடுத்துக்கும் போது கொஞ்சம் நாசுக்கா ஜென்டிலாக நிதானமாக மெல்லாம் நல்லா வாயை மூடி நல்லா மென்று வீட்டில் போனால் அப்படி அம்புலாம் சாப்பிட்ருக்கோம், நக்குவோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கையை நக்கிறதுல ஒரு ருசி இருக்குன்னு அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் நக்குவோம். இதெல்லாம் பொது இடங்களில் போய் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பேர் தான் இலையில் சாப்பிட்றது. இப்போ ரசத்தை ஒருத்தங்க கையில் ஊற்றி குடிப்பாங்க, ஒருத்தங்க கிண்ணத்தில் வாங்கி குடிப்பாங்க, ஒருத்தர் சோத்தில் ஊற்றி குடிப்பாங்க, நல்லா போட்டு பிணையுவாங்க. அந்த கையில் உள்ள கிருமிகள்லாம் அந்த இலையில் விழுந்திருக்கும், அந்த சோத்தில் விழுந்திருக்கும். அது நல்ல கிருமிகளும் இருக்கும், கெட்ட கிருமிகளும் இருக்கும். அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் சாப்பிட்றது. ஆக சாப்பிடும்போதே அருவருக்கத்தக்க வகையில் தான் ஒரு சிலர் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தா என் பொண்டாட்டி என்னைய வைத்து சண்டை போடுவாங்க, என்னங்க இப்படி சாப்பிட்றீங்க, என்னங்க போங்க அப்படிங்கிற மாதிரி. இது நிறைய வீட்டுகளில் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் நடக்கும். அவசர சாப்பிட்றது, அள்ளி அமுக்குன்னு சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் எது எப்படி சாப்பிட்டாலும், நாசுக்காக சாப்பிட்டாலும், நாகரிகமாக சாப்பிட்டாலும், அசிங்கமாக சாப்பிட்டாலும், அருவருப்பாக சாப்பிட்டாலும் எச்சில் இலை என்பது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம், ஒரு அசிங்கம். அது ஒருத்தன் சாப்பிட்டு முடித்த இலைங்கிறது கண்டிப்பாக அசிங்கம். ஒருத்தன் சாப்பிட்டு முடித்த இலையில் படுத்து உருண்டாக்க நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த பலன்கள்லாம் அப்போ இந்த இலையை கொண்டு பூஜை ரூமில் வச்சு எடுத்து வச்சு டெய்லி எடுத்து வச்சு அந்த சோத்தில் உருண்டுக்கிட்டே இருக்கலாமே, அந்த இலையில் உருண்டுக்கிட்டே இருக்கலாமே. ஏன் அதை யாரும் செய்ய மாட்டேன்றாங்க? அதை யாரும் செய்ய சொல்லி ஏன் எல்லாரும் வலியுறுத்த மாட்டேன்றாங்க? அந்த எச்சிலை எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்லேயே கூட்டு போய் ரோட்டில் போகிற பரதேசிகளை 2 பரதேசிகள் அப்படின்னா சாமியார்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. சாமியார்கள் தான் பரதேசி. அதாவது பரதேசம் பிற தேசங்களுக்கு போகிறவர்களை தான் பரதேசின்னு சொல்கிறது. அந்த மாதிரி போகிறவங்களை கூட்டு இந்த சோத்தை போட்டு நல்லா அவங்க சாப்பிட சொல்லி நாக்கி வலிச்சு கிழிச்சு நக்கினதுக்கப்புறம் அந்த இலையில் நம்மளே படுத்து வீட்டில் உருண்டுக்கலாம். அந்த எல்லாம் எடுத்து சுருட்டி நல்லா பூஜை ரூமில் கொண்டு போச்சு சாமிக்கு பின்னாடி வச்சு பார்த்து பக்குவம் வச்சு டெய்லி அதை எடுத்து உருண்டோம்னா டெய்லி அந்த பலன்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும்ல. இது ஒரு மூட நம்பிக்கை. எச்சிலையில் உருண்டா எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு யார் பதில் சொல்கிறது? அதுக்கு ஆதாரம் எதாவது இருக்கா? அறிவியல் ரீதியான ஆதாரம் ஏதாவது இருக்குதா? இல்லை டாக்டர் கிட்ட கூட்டு அதை அவங்கள்ட்ட ஏதாவது விசாரிச்சிங்களா, கேட்டாங்களா? எதுவுமே இல்லை. ஒரு டாக்டரை கூட்டு கேட்டால் ஏங்க அது எச்சிலுங்க, அது அசிங்கம், அது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அது மேலே ஏங்க படுத்து உருண்டிங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போது அது ஒரு மூட நம்பிக்கை. எப்படி இங்கே கொண்டு போய் பிண்டத்தை கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் வைக்கிறோம்ல, அங்கே ஐயர்கிட்ட கொண்டு வைக்கிறோம்ல, ஒரு பிண்டத்தை பிடித்து வைக்கிறாங்க. இந்த பிண்டம் எங்கே போவோம் அப்படின்னாக்கா அதாவது உங்கள் பாட்டை 7 தலைமுறைக்கு போவோம், உங்கள் பாட்டை 3 தலைமுறைக்கு போவோம். செத்து மேலே போனவங்க 3 தலைமுறையாக போவாங்க. செத்து போயிட்டாங்க, காற்று நிற்கலை, காற்று அவன் உடம்புல நிற்கலை, காற்று வெளியேறிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அது சடலம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஆவி ஆகப்பட்டது போயிடுச்சு.
செத்தவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நீங்கள் பிண்டம் வச்சா அங்கே போவோம் அங்கே போவோம்னு சொல்கிறதெல்லாம் பெரிய மூட நம்பிக்கை. யார் போய் பார்த்துட்டு வந்தது? அவன் சொல்கிறவன் போய் பார்த்துட்டு வந்தானா? இங்கே வாப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இது உங்கள் தாத்தா தான் சாப்பிட்றாரு, உங்கள் பாட்டன் தான் சாப்பிட்றாரு, உங்கள் ஒரு 7வது பாட்டன் சாப்பிட்றாரு. அதாவது ஏதாவது போய் பார்த்துட்டு வந்தாங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குது? அறிவியல் ஆதாரம் ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க, மூட நம்பிக்கை. அக்னி சட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, அவங்க மத நம்பிக்கையை பற்றி நான் பேசலை. ஆனால் தன்னை வருத்தி கொண்டு ஒரு மனிதன் அவனை வருத்தி கொண்டு நீ என்னிடம் வந்து கோரிக்கை வை, அப்போ நான் அவனுடைய கோரிக்கை நிறைவேற்றேன்னு எந்த சாமியும் சொல்லலை, எந்த கடவுளும் சொல்லலை. இது மூட நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அதாவது அசிங்கமான அருவருப்பான ஒரு செயல் அது. இதை வந்து ஒருத்தங்க வந்து ஐயா வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா வந்து தீர்ப்பு கொடுக்குறாருனாக்கா அது வந்து இதை பற்றி பேசாமல் இருப்பதா, பேசுவது தான் ஜனநாயகமாக, பேசாமல் இருக்க அதெல்லாம் தெரியல ஒன்றும். நம்ம எதாவது பேசினோம்னா நீதிபதியை வந்து அவருடைய தீர்ப்பை விமர்சனம் பண்ணுறாரு, உள்நோக்கம் கற்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. அது நமக்கு தேவையில்லாத இதெல்லாம் வச்சுங்களேன். ஆனால் அது மூட நம்பிக்கை, இதெல்லாம் மாற்றுக்கிறது. மூட நம்பிக்கை அப்படின்லாம் மாற்றுக்கிறது இல்லை. எச்சில் இலையில் உருண்டால் வியாதி தான் வருமே தவிர தேமல், இந்த இது வண்டுகடி இண்டுகடி அந்த 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 அதில் இருக்கிற ஃபேக்டீரியாக்கள் ஒத்துக்காமல் ஏதாவது ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருமே தவிர மற்றபடி அது வந்து நன்மை பயக்காது, நல்லது செய்யாது. இது வந்து மூட நம்பிக்கை, இது அறிவியல், இது வந்து மாற்றமில்லை. பெத்த படித்தவங்களாக இருக்கலாம், நீதிபதிகளும் சரி, அதை ஆதரிக்கிறவங்களும் சரி, அவங்களும் சரி, இவங்களும் சரி, பெரிய பெரிய படிப்பாளிகளாக. நம்ம அந்த அளவுக்குலாம் படிக்கலாம், அவங்க 9th 10th கூட படிக்கலாங்க. நம்ம வந்து அந்த லெவலில் இருக்கிறோம் நம்ம. ஆனாலும் மூட நம்பிக்கை வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஒரு நிறைய விஷயங்கள் அப்படி தான். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நெருப்பு குழியில் இறங்குறது. நெருப்பு குழியில் இறங்குறதுக்கு ஒரு அறிவியல் ரீதியான காரணம் இருக்குது. அவன் கால் சுடாமல் இருக்கிறதுக்கு ஒரு அறிவியல் ரீதியான காரணம் இருக்குது. அதுக்கு அதை வந்து கொஞ்சம் விரிவாக பேசணும். அது ஒரு பக்கத்து. அதே மாதிரி எல்லா மத சடங்குகளும் சம்பிரதாயங்களுக்கும் எந்த விதமான அறிவியல் ஆதாரமும் இல்லை. அது எல்லாம் வந்து மூட நம்பிக்கைகளுடைய சம்மந்தப்பட்டது தான். இன்ன வரைக்கும் இறப்புக்கு நம்ம ஊரில் இவ்வளவு சடங்குகள் செய்கிறாங்களே. செத்தவனுக்கு சாத்திரம் எழுதுறாப்புல நம்ம ஊர் கிராமத்தில். அந்த மாதிரி செத்து போனவனுக்கு என்ன இருக்குது? செத்தா முடிஞ்சு போச்சு, வாழ போகிறானா இனிமேல். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் செத்து போயிட்டான், ஆனால் வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்ல, அதனால் இந்த சடங்கு இந்த சாங்கியம் அந்த சம்பிரதாயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து முட்டாளாக்குவது, மூட நம்பிக்கைகளுக்கு ஆட்படுத்துவது, இதை வைத்து பொருள் சம்பாதிப்பது. அதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அது ஒரு பக்கத்து. அது வேறு விஷயம். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். பார்ப்பனர்கள் சாப்பிட்ட இலையில் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓபிசிகள், எஸ்சிகள், எஸ்டிகள் இவர்கள் தான் உருள்றாங்க. பார்ப்பனன் ஒரு மனிதன், அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒரு மனிதர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினர் அவங்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கு இருக்கிற கை கால் எல்லாமே அதே தான் இருக்குது. என்ன, அவங்க கொஞ்சம் கலரில் கொஞ்சம் வித்தியாசமே வருமே தவிர மற்றபடி எல்லாமே அதுதான். அவங்கள மாதிரி தான் வாயில் தான் சாப்பிட்றாங்க, பின்னாடி தான் வாங்கி போகிறாங்க, எல்லாம் அவங்கள மாதிரி தான். ஏன் அவங்க சாப்பிட்ட இலையில் இவங்க உருண்டா இவங்களுக்கு அந்த பலன் வரும் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க? ஏன் இவங்கள ஒரு தடவை உட்கார வச்சு ஒரு மாறுதலுக்கு இவர்களே ஒரு தடவை உட்கார வச்சு சாப்பிட வச்சு ஏன் அவங்கள ஒரு தடவை உருள சொன்னால் இந்த பலன்கள் அவங்கள போகும்ல? இல்லை, நான் கேட்குறது எப்படி, எனக்கு புரியல தானே? கரெக்டு. இப்போ எச்சில் இலையில் யார் வந்து அங்க பிரதட்சணமாக உருண்டாலும் அவர்களுக்கு அதனுடைய பலன் வருமா வராதா? வரும். எச்சில் இலையில் இவங்க சாப்பிட்ட எச்சில் இலையில் உருண்டாதான் அந்த பலன் கிடைக்குமா? ஏன் மற்ற இவங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் அவங்கெல்லாம் சாப்பிட்ட இலையில் பார்ப்பனர்கள் வந்து உருண்டாக்க அவர்களுக்கு அந்த பலன் போவாதா? இதுவே முதல்ல சட்டப்படி தப்பு. நீங்கள் எப்படி ஒரு பிரிவினர் மட்டும் அந்த பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம்? ஏங்க, பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் மலை ஜாதியினர்கள் மட்டுமே தான் இந்த புண்ணியம் வரணும், இந்த செயல்கள்லாம் செய்யணுமா? ஏன் அவர்களுக்கு அந்த இது போகக்கூடாதா? ஏன் உத்தரவை நீங்கள் சாப்பிட்ட இலையில் அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க உருளட்டும், அவங்க அந்த புண்ணியத்தை அந்த பாக்கியத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டோம். அந்த மணபலம், அந்த வளம், இந்த பலம், வெங்காயம், வெண்ணெய் எல்லாமே அவங்களுக்கும் போகட்டும். ஏன் நீங்கள் மட்டுமே தான் உருளணும், நீங்கள் மட்டுமே தான் இது பண்ணணுமா? ஏன் அவங்க வந்து அது மாதிரி நீங்கள் ஒருத்தரவை சாப்பிட்டு அந்த இலையை அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? என்ன உங்களுக்கு என்ன அப்படி ஓரம் வாங்கின? நீங்கள் உங்களுக்கு மட்டும் அந்த பலன் நிற்கணும். நான் பிற்படுத்தப்பட்டவர்களை பார்த்து கேட்குறேன், எஸ்சி மக்களை பார்த்து கேட்குறேன், எஸ்டி மக்களை பார்த்து கேட்குறேன். எஸ்சின்னு கூட சொல்லக்கூடாது. பழங்குடியினர், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் தானே, ஓபிசி இவர்கள் தானே.
இவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து எப்படிங்க நீங்கள் வந்து அவர்கள் சாப்பிட்ட இலையில நீங்கள் மட்டும் உருண்டு அந்த புண்ணியத்தை மட்டும் நீங்கள் மட்டும் கட்டிட்டு போகிறீங்க? ஏன் அவங்களுக்கு என்ன ஓரவஞ்சனம் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு அந்த இலையை அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க வந்து உரளட்டும். நீங்கள் போய் முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த இலையில அவங்கள உருள சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த பலன் போகணும்ல. அந்த ஆன்ம பலம், அந்த பலம், இந்த பலம், செல்வங்கள் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு அவங்க வாழ வேணாமா? ஏன் நீங்கள் மட்டும்தான் வாழணுமா? ஏன் இந்த மாதிரி ஓரவஞ்சனம் உங்களுக்கு? அடுத்த முறை நீங்கள் கோயிலுக்கு போங்க. நீங்கள் வந்து நியாயமாக பேசுகிறேன் நான், தப்பாலாம் பேசலை, யாரையும் தப்பாக பேசலை, எதுக்கும் தப்பாக பேசலை. நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு பொதுப்படையான பொதுவான மனிதராக இருந்தால் நீங்கள் முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. அவங்கள அந்த இலையில உருள சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்த பலன் போகட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும். நீங்கள் மட்டும் நல்லாவே இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்க மட்டும் சாப்பிட்டு வச்சுட்டு போவாங்க. அந்த சிலை நீங்கள் உருண்டு அந்த புண்ணியத்தை பூரா நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க. நீங்கள் அப்புறம் மறுபிறவில நீங்கள் வந்து இப்படி பிறப்பீங்க, அப்படி பிறப்பீங்க, உயர்ந்தவர்களாக பிறப்பீர்கள். அவங்க வந்து இந்த பிறவியில் அப்படியே சாப்பிட்டு வச்சுட்டு அந்த பாவத்தில் அவங்க கட்டிக்கிட்டு அவங்க வந்து மறுபிறவியில் வந்து கஷ்டப்படணுமா? ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? அடுத்த முறை அந்த இது மாதிரி நடக்கும்போது பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், மலை ஜாதியினர், அந்த மலை ஜாதி அந்த பிரிவுகள் அனைவரும் வாங்க. நீங்கள் முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. அந்த இலையில் அவர்களை உருள சொல்லுங்கள். அவர்கள் உருண்டு அந்த புண்ணியத்தை அவர்கள் வாங்கிக்கிட்டு போகட்டும். மற்றபடி இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம். பெரியாரை படிப்போம். பெரியார் சொன்னதை கேட்போம். அவரின் வழியில் நடப்போம். மூட நம்பிக்கைகளை முழுவதுமாக ஒழிப்போம். மூட நம்பிக்கைகளினுடைய மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு, வாழ்விற்கு, அவனுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து அது கேடு. நன்றி. மீண்டும் ஒரு முறை